வணக்கம் நண்பர்களே. ஆ தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான ஒரு ட்ரெயின் வந்து அதுவும் நைட் டைம் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றான ரயில் காவேரி எக்ஸ்பிரஸ் 160221, 160222 தற்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து சந்தித்துள்ளதுங்க. ஆ பல ஆண்டுகளாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஎஃப்ல வந்து ரன் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னு மாத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஹெச்பியா வந்து மாத்திருக்காங்க. இந்த மாற்றம் பயணிகளுக்கு என்ன நன்மை? எத்தனை கோச்கள் இருக்கு? மேலும் இந்த ரயில் ரேக் ஷேர் எங்க? அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம். நீங்க நம்ம யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் பேரு வெங்கட் ரயில்வே தகவல். நம்ம யூடியூப் சேனல்ல டெய்லியும் ஒரு ரயில்வே ரிலேட்டட் கன்டென்ட் வந்து தமிழ்ல போட்டுட்ருக்கேன். நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து நெறைய பேத்துக்கு வந்து போகும். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் ஆக போறோம். ஸோ, அ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ, அ 1960ல வந்து அறிமுகமான வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி எக்ஸ்பிரஸ்ங்க. சென்னை மற்றும் மைசூரை இணைக்கும் முக்கியமான ஒரு இரவு ரயிலாக உள்ளதுங்க. இந்த ரயில் சென்னை சென்ட்ரல், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, பெங்களூரு, மண்டே, மைசூர் வழியாக இயக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, அசோகபுரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் மைசூர்லேருந்து அசோகபுரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்து ஒரு அ டெர்மினல் மாரி போட்டு அங்க வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வந்து விட்டுருக்காங்க. 30 ஜூன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சென்னையிலிருந்து புறப்படும் 16021 காவேரி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை டூ அசோகபுரம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஹெச்பியா மாத்தி குடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜூனு. அண்ட் மைசூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 1 வந்து இந்த வண்டிய வந்து எல்ஹெச்பியா வந்து மாத்துவாங்க. புதிய கோச் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவைஸ்டு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏசி 1, 2 ஏசி 2 டயரு, 2 ஏசி 3 டயரு, 10 ஸ்லீப்பரு, 4 ஜெனரலு, ஒரு டிசேபிள் ஃப்ரெண்ட்லி கோச், ஒரு லக்கேஜ் கம் பிரேக் வேனுங்க. எல்ஹெச்பின்னா உங்களுக்கு தெரியும் லிங்கே ஹுஃப்மேன் புஷ்க்கு ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட ஒரு வடிவமைப்பு. இதன் நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி கிளைம்பிங் டெக்னாலஜி இருக்கு, சிபிஎஸ்இ கப்ளர் இருக்கு, அதிக பாதுகாப்பு இருக்கு, டிஸ்க் பிரேக் இருக்கு, அதிக வேகத்தில வந்து நிலைத்தன்மை இருக்கும், குறைந்த அதிர்வு இருக்கும், அமைதியான பயணம். அதே மாரி ஒரு கோச் இன்னொரு கோச் மேல ஏறாது. இன்கேஸ் வந்து நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, கரெக்ட்டா? ஸோ அதான் வந்து எல்ஹெச்பியோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். ரேக் ஷேரிங் நான் சொல்லிடுறேன். ஒரு ரேக் ஷேரிங் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, மால்குடி வண்டியா இருக்கு. அத நான் சொல்றேன். ரேக் ஷேரிங் நான் தெரிஞ்சுக்கங்க. ஒரு வண்டி சென்னையிலேருந்து நமக்கு மைசூர் வருது. ரிமைனிங் ஒரு 7 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் அந்த ஐடியலா இருக்குன்னா, அந்த கோச்ச வந்து வேற ஏதாவது வந்து ஒரு ரேக் ஷேரிங் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ரேக் யூட்டிலைசேஷன் கோசம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு மால்குடியோட வந்து கனெக்ஷன் இருக்கு. மால்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ வண்டியோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ காவேரி எக்ஸ்பிரஸ் வந்து அசோகபுரத்தில 8:40க்கு எடுத்து அடுத்த நாள் காலையில எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு வந்து 6:45. டோட்டல் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 502. எடுத்துக்கக்கூடிய ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 10 மணி நேரம் 5 நிமிஷம். மைசூர், பாண்டவபுரா, சன்னப்பட்னா, ராமநகரம் அண்ட் ஒயிட்ஃபீல்ட் அண்ட் குப்பம், காட்பாடி எல்லாமே வந்து நமக்கு ஸ்டாப்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா, 110 வந்து நமக்கு வண்டி வந்து போகும் பிட்வீன் அரக்கோணம் டூ அண்ட் சென்னைக்கு. ஓகேங்களா? ஒரு ரேக் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா, மால்குடி சூப்பர் ஃபாஸ்ட்ன்னு சொல்லி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அ அசோகபுரம் காலையில 8:20க்கு எடுத்துட்டு, கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்து 11:05 திரும்ப சாயந்தரம் வந்துட்டு கேஎஸ்ஆர் பெங்களூர்ல எடுத்துட்டு, திரும்ப அசோகபுரம் போயிட்டு, அங்கேருந்து காவேரி எக்ஸ்பிரஸ்ஸா வந்து இந்த வண்டி போகும். ஃபர்ஸ்ட்டு சாமுண்டி இருந்தது. இப்போ மால்குடியா வந்து மாத்திட்டாங்க. ஸோ இந்த எல்ஹெச்பி கோச்சுங்கிறது அதிக டிமாண்டும் கோசரமும் இருக்கும். அண்ட் இந்த புரொடக்ஷன் கோசரமும் இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். ஸோ டேக் கேர் அண்ட் பைங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பை.